ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெட் வெல்வெட் ப்ரௌனி வித் க்ரீம் சீஸ் டாப் லேயர் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மைதா 1 கப், கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லைனா மெல்டட் பட்டர், இது கூடவே பவுடர் சுகர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது கூடவே ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது கூட வெனிலா எசன்ஸ், கர்ட், மில்க் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ இது கூடவே கொஞ்சமாக பாலில் ரெட் ஜெல் கலர் ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு ரெட் வெல்வெட் ப்ரௌனி பேஸ் ரெடி ஆகிடும். இப்போது க்ரீம் சீஸ் ரெடி பண்ணிக்கலாம். க்ரீம் சீஸ் வந்து பாலை திரிச்சு இந்த மாதிரி க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு அது கூடவே கார்ன்ஃப்ளவர், சுகர் எல்லாம் சேர்த்து க்ரீம் சீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெட் வெல்வெட் ப்ரௌனி பேஸை வந்து இந்த மாதிரி 7 inch கேக் டின்னில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே க்ரீம் சீஸ் லேயரை போட்டுட்டு மார்பிள் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஓடிஜியில் 30 to 35 minutes பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான ரெட் வெல்வெட் ப்ரௌனி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.